Finally, CSK show some intent. Unfortunately, they goes in vain. Another loss for Chennai Super Kings. Forthcoming games, they are must-win games for Chennai Super Kings. What will do for Chennai Super Kings lineup? Let's discuss about the Punjab Kings vs Chennai Super Kings review. So, ஒரு டிசிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு லாஸ்க்கு அப்புறம் வந்து சிஎஸ்கே வந்து பஞ்சாப் கிங்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ருத்ராஜ் டாஸில் சொன்ன மாதிரி கோயின் சேம் 11 அப்படின்னு தான் சொன்னார். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே பஞ்சாப் கிங்ஸ் ஒரு இன்டென்ட்டோட ஆடினாங்க. எஸ்பெஷலி பிரியான்ஸ் ஆரியா எட்டுக்கா அந்த பெஸ்ட் பவுலர் ஆஃப் சிஎஸ்கே கலீல் அகமது வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்தே டேக் ஆன் பண்ண ஆரம்பித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால்லேயே ஒரு 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவர்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு 17 ரன்ஸ் தே கேவ். அதாவது முகேஷ் லாஸ்ட் கேம் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து முகேஷ் சௌத்ரிக்கு ஏன் அகெயின் சான்ஸுங்க மாதிரி திங்க் பண்ண. பட் தே டூக் த விக்கெட் ஆஃப் பிரப்சிமரன் சிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபஸ்ட் 2 கேம்ஸ் நல்லா இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் தேர்ட் கேம் ஒரு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமில் ஒரு 6 நல்லா ஸ்டார்ட் பண்ணார். பட் கலீலோட அந்த ஒரு இன்ஸ்விங் போலில் வந்து ஒரு பிரில்லியன்ட் போல் ஆஃப் கலீல் ஒரு போல்ட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் ஸ்டானிஸ் அப்படின்னு கொஞ்சம் என்ன இன்னும் அவுட்டாக தான் இருந்தார். ஸோ பிரியான்ஸ் ஆரியா ஒரு ரெண்டில் வந்து நல்லாவே ஆடிந்தார். ஒரு பில்லியன் 100 டேக்கிங் ஆன் எக்ஸ்ட்ராடினரி பவுலர் லைக் ஒரு அஸ்வின் மாதிரியான பவுல் ஒரு பிளேயர்லாம் வந்து ஒரு ஈஸியாக டேக் ஆன் பண்ணார். ஸோ ஒரு பில்லியன் 100 தி இம்ப்ரெஸ் எவ்ரி ஒன். ஸோ இந்த பிரியான்ஸ் ஆரியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ப்ரீமியர் லீக்கில் இருக்கிற ஒரு பிளேயர். தே ஃபவுண்ட் இன் டெல்லி ப்ரீமியர் லீக்கில் ஒரு நல்லா பண்ண ஒரு பிளேயர்னால ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அவர் எடுத்திருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிரியான்ஸ் ஆரியா இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அனதர் டேலண்ட் பார்ன் ஃப்ரம் ஒரு மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஒரு 5 விக்கெட்ஸ் கான், இயர்லி 5 விக்கெட்ஸ் கான் அப்படின்னு இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 for 5 அந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் கம்பேக் கொடுக்க வேண்டிய சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து மேட்ச் அப்படியே விட்டாங்கன்னு தான் சொல்லணும். பிரியான்ஸ் ஆரியா 100க்கு அப்புறம் ஒரு 158 for 6 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கேருந்தே கொஞ்சம் கண்டெயின் பண்ணியிருந்தால் ஐ திங்க் ஒரு 180 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 180 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அதை மறந்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு சஷாங்க் சிங், மார்க்கோ யான்சன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹிட்டிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ் நிறைய இது பண்ணாங்க. அட் த சேம் டைம் சிஎஸ்கே ஆஸ் அ புவர் ஃபீல்டிங் நேற்று அந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய கன்சர்னாக போகுது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க கேட்ச் ட்ராப் பண்ண அந்த ஒரு எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து 219 ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ 220 அப்படிங்கிற டார்கெட். ஸோ ஒரு 180 சேஸ் பண்ண கஷ்டப்பட்ட சிஎஸ்கே 220 எப்படி சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ்லாம் எல்லாருக்குமே இருக்கும். பட் நேற்று கேமில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஓப்பனர்ஸ் ரச்சின் ரவீந்திரா, டேவன் பாய் கொஞ்சம் இன்டென்ட் காட்டினாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு பவர் பிளேலேயே ஒரு 58-59 ரன்ஸ் கிட்ட நல்லாவே பண்ணாங்க. பட் தே ஆர் டீலிங் இன் ஒன்லி பவுண்டரிஸ். ஒரு பெருசாக 6s அப்படின்னு இது பண்ணல. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பவர் பிளேயில் வந்து நிறைய 6s டீல் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து கொஞ்சம் பவுண்டரிஸ் தான் இது பண்ண 6s பெருசாக அவங்களுக்கு அந்த பவர் பிளேயில் இது பண்ணல. ரச்சின் ரவீந்திரா சரி டெவன் கான்வே சரி. அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா ஒரு மேக்ஸ்வெல்க்கு அகேன்ஸ்ட் ஒரு ஸ்டம்பிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் ஃபெயிலியர் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அட் நம்பர் 3. ஸோ நம்பர் 3ல் கொஞ்சம் ருத்ராஜ் கெய்க்வாட் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த ஒரு மிஸ்டேக் இது பண்ணிட்டு ஸோ யூ ஷுட் கம் அட் ஓப்பனிங்னா இன்னும் எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம்லேருந்து ஓப்பனிங் வரணுங்கிறது தான் என்னோடய தாட்ஸ். அதுக்கடுத்து நம்பர் 4 சிவம் துபே வந்து லைக் சிவம் துபேக்கும் என்ன சார் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் மட்டும் அதில் சிவம் துபே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் கொஞ்சம் சீமர்ஸும் கொஞ்சம் டேக் ஆன் பண்ணி எஸ்பெஷலி ஒரு லாக்கி ஃபெர்குசன் இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே டேக் ஆன் பண்ணார். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல இன்டென்ட் காட்டியிருந்தாங்க டெவன் கான்வே சிவம் துபேவும் சரி. லைக் சிவம் துபே ஆல்மோஸ்ட் ஒரு 42 ரன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது லாக்கி ஃபெர்குசன் ஓவரில் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்பர் 5 லைக் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல எம்எஸ் தோனி கம்ஸ் டு கிரீஸ். ஸோ எம்எஸ் தோனி இதுக்கு முன்னாடி அந்த கிரிட்டிக்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ரிப்ளை கொடுப்பார் அப்படி இது பண்ண ஆல்மோஸ்ட் ஹி ஆல்சோ ஷோ சம் இன்டென்ட். ஏன்னா ஒரு 11 balls 27 runs அப்படின்னு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் அவர் ட்ரை பண்ணார். பட் இஸ் ட்ரைஸ் ஆல்மோஸ்ட் கோஸ் இன் மெயின் தான் சொல்லுங்கள். டெவன் கான்வே ஒரு என்ன சொல் டெவன் கான்வேக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே அவருக்கு வந்து பால் பேட்லேயே பல்ல. ஸோ
வாஸ் ரிட்டையர்ட் அவுட். ஸோ இதே சீசனில் இதுமாதிரி திலக் வர்மாக்கு நாங்கள் அதை பார்த்தோம் அகேன்ஸ்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ இந்த சீசனில் இன்னொரு இது ஒரு ரிட்டையர்ட் அவுட் கான்செப்ட்டுங்கிறது. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தார். ஜடேஜாலாம் ஒரு பெருசாக எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 2 hours நல்லாவே பஞ்சாப் கிங்ஸ் நல்லாவே பவுல் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 18 runs டிஃப்ரென்ஸில் வந்து டிவிகேஸ் பீட் சிஎஸ்கே. ஸோ அனதர் லாஸ் ஃபார் சிஎஸ்கே. ஸோ இங்கேருந்து அவங்க வந்து எப்படி கம்பேக் பண்ணி ப்ளே ஆஃப்ஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஃபீல்டிங் ஒரு லேக்கிங்காக இருந்துச்சு சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு கேம். பவுலிங் நல்லா இருந்துச்சு, பட் ஃபீல்டிங் கொஞ்சம் ரொம்பவே போகிறாங்க சிஎஸ்கே. அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிட்டு அப்கமிங் கேம்ஸில் வந்து அவங்க இது பண்ணணும். அந்த சேம் டைம் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பன் பண்ணால் தான் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்பர் 3 ருத்துக்கு பெருசாக ஒரு நம்பர் 6. ஸோ 50 அடிச்சிருக்காரு, 50 கிட்ட அடிச்சிருக்காரு, இட்ஸ் ஓகே. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் டெவன் கான்வே நல்லாவே இருந்திருக்கு. ஸோ அவங்க இதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க் ஓப்பனிங் பண்ணால் சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நேற்று இன்னொரு கேமும் ஒன்று பார்த்தோம், கேகேஆர் vs எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜி ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு வின்லேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு அட்டாக்கிங் அப்ரோச்சாக தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி மிச்சல் மார்ஷும் சரி, ஏடன் மார்க்ரமும் சரி, 2 பேருமே ஒரு நல்ல அட்டாக்கிங் கிரிக்கெட்டராக ஆடினாங்க. டேக்கிங் ஆன் ஒரு சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்திலாம் கூட டேக் ஆன் பண்ணாங்க. ஸோ ஏடன் மார்க்ரம் ஒரு 34 runs அப்படின்னு இது பண்ணும்போது மிச்சல் மார்ஷ் ஒரு பிரில்லியன்ட் ஒரு ½ century. ஸோ ஒரு 81 அவரும் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் நிக்கலஸ் பூரான் எப்போவுமே என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த ஒரு இதை வந்து அவரும் இது பண்ணார். டேக்கிங் ஆன் அந்த ஃபெல்லோ வெஸ்ட் இண்டியன்ஸ் ஒரு சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசெல்லியும் அப்படின்ட்டு டேக் ஆன் பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு அடித்தார். ஐ திங்க் ஒரு 239 அந்த மாதிரி இப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு 250 260 எக்ஸ்பெக்ட் பண்ணணும். கொஞ்சம் அந்த மிச்சல் மாஷன் தான் கொஞ்சம் ஸ்கோர்ஸ் ரொம்ப இதுவாக இருந்திருக்கும். தென் 239 அப்படின்னு கேகேஆர் சேஸ் பண்ண இது பண்ண ஒரு நல்லாவே ஸ்டார்ட் இருந்துச்சு கேகேஆர் பொறுத்த வரைக்கும். குவிண்டன் டிகா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணார், அதை அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. லைக் சுனில் நரேன் அண்ட் அஜிங்கே ரஹானே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு 2.0 வெர்ஷன் தான் ஆடி இருக்காரு. ஃப்ரம் சிஎஸ்கே டேஸ்லேயே நம்ம பார்த்துன்னு இருக்கோம். ஸோ ரஹானே சுனில் நரேன் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணாங்க. பவர் பிளேலாம் வந்து நல்லாவே இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆச்சு. சுனில் நரேன் அவுட் ஆனதுக்கப்புறம் சரி ரஹானே அவுட் ஆனதுக்கப்புறம் சரி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிங்கு சிங்காக இருக்கட்டும், அங்கிஷ் ரகுவன்ஷியாக இருக்கட்டும், ஆண்ட்ரே ரசெல் இவங்கெல்லாம் பெருசாக ஒரு இதுவும் பண்ணல. லைக் ரிங்கு சிங் லாஸ்ட்டில் கொஞ்சம் இது பண்ணாலும் அது வந்து கடைசியாக லூசிங் காசாக தான் போச்சு. ஸோ கேகேஆருக்கு அனதர் லாஸ், எல்எஸ்ஜி அனதர் விக்ட்ரி. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் இதுக்கப்புறம் வர டேஸில் வந்து டோட்டலாக டிஃபர் ஆகும். ஸோ எந்த டீம்ஸ் குவாலிஃபை ஆவாங்க, எந்த டீம்ஸ் இது ஆவாங்கன்னு இதுக்கப்புறம் நமக்கு வந்து இது தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கிற டீம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க ப்ளே ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போக முடியும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ லெட்ஸ் சீ இந்த அப்கமிங் கேம் கைஸ்.